ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யுவர் பர்சன்ஸ் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுருங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லோரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனோட பாஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எல்லா சோசியல் மீடியாலும் உங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் இல்லை. அந்த பர்சனுக்கு லைஃப்பில் பணம், சொத்து, பத்து எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஃபேமிலி என்ன இருந்தாலுமே ஆனால் இந்த பர்சன் கம்ப்ளீட்டாக இல்லை. அவங்களோட சந்தோஷ நிம்மதி எல்லாமே நீங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் அந்த பர்சனுக்கு கம்ப்ளீஷன் ஆகலை. ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஏக்கம் இருக்குது, ஃபீல் ஆகுது. உங்கள் மேலே லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது நிலையாக இல்லை, ஸ்டேபிளாக இல்லை. ஒவ்வொரு பர்சனுக்குமே நைட்டில் வர தாட்ஸ் எல்லாம் பகலில் வராது. ஒவ்வொரு நாள் நைட்டும் நமக்கு பிடிச்சவங்களை நினச்சிட்டு தூங்குவோம். ஆனால் பகல் வரக்கூடிய டைமில் வேலை விஷயமாக 1008 ஃபோன் கால் வரும்போது நம்ம ஒர்க்கில் பிஸி ஆகிடுவோம். அதே மாதிரி நைட் வர்ற டைமில் உங்களுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபியரும் இருக்குது, பயமும் இருக்குது. ஆனால் ரெடி கிடையாது. ரீடிங் பார்க்குற ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் பயங்கர கஷ்டப்படுறாங்க. இதில் இருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ கரண்ட்லி அந்த பர்சன் மூவ் ஆன் ஆகி அந்த பர்சன் தான் மூவ் ஆன் ஆகி போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் நடந்த சண்டையால், விட்ட வார்த்தையினால் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருப்போம், ஆல்ரெடி அங்கே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இப்போ போனோன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும்னு எல்லாத்தையும் தெய்வத்திற்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு பொறுமையாக இருக்காங்க. அவங்களால முடியாத சுச்சுவேஷனில் தான் தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணுவாங்க. இந்த பர்சன் எந்த பக்கம் போகிறதுன்னு தடுமாற்றத்துலேயும் இருக்காங்க. ஒன்று தேர்ட் பார்ட்டி பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதான்னு தடுமாற்றம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா இல்லையா. இங்கே தேர்ட் பார்ட்டிங்கிறது அந்த பர்சனோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சனோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நிஜமாவே தேர்ட் பார்ட்டியாகவே கூட இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த பர்சன் உங்களை சூஸ் பண்ணுறதா வேலையை சூஸ் பண்ணுறதான்னு கூட கன்ஃபியூஸில் இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பர்சனலாக ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ரீடிங் கொடுக்க முடியும். இப்போதைக்கு அந்த பர்சன் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. ஆனால் அந்த பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி வேலை என்ன இருந்தாலுமே உங்கள் கூட எமோஷ்னலி கனெக்டாக இருக்காங்க. உங்கள் மேலே இருக்கிற அன்பு உண்மையானது. ஏன்னா நமக்கு இங்கே கிங் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. உண்மையான அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது, ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. இந்த கிங் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்தாலே அந்த பர்சன் உங்களை நோக்கி வரணும்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே செப்பரேஷனில் இருந்தீங்கன்னா இந்த பர்சன் உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாரு. உண்மையான அன்பு இருக்குது, ஆனால் காட்ட மாட்டாங்க. ப்ராக்டிக்கலான பர்சனாக இருப்பாங்க. மணி ஓரியன்டான பர்சன், மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பர்சனாகவும் இருப்பாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க, ஆனாலும் ரொம்ப சேடாக இருக்காங்க. கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் கிடைச்சாதான் அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நமக்கு லாஸ்ட்டாக வந்த கார்டு சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. இது பாசிட்டிவான ஒரு கார்டு. அதனால் அந்த பர்சன் நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த பர்சன் லைஃப்பில் எது நடந்தாலும் நீங்கள் இருந்தால் தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் இனி நடக்க போகுது. அதனால் கவலைப்படாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்த பர்சன் நீங்கள் வேணும்னு தான் உங்ககிட்ட வருவாங்க. பிரபஞ்சத்தை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். வணக்கம்.